பெரண்டி என்ற பல்லி இனமானது உலகின் மிகப்பெரிய பல்லி இனங்களில் ஒன்றாகும். வரானஸ் ஜிகாண்டியஸ் என அழைக்கப்படும் இது ஒரு வகை உடும்பு. இது 6.6 அடிக்கும் அதிகமான நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. மேற்கு ஆஸ்திரேலியாவை தாயகமாக கொண்டது. வறண்ட வாழ்விடங்களை அதிகம் விரும்புகிறது. பறவைகள் முதல் பாலூட்டிகள் மற்றும் பிற பல்லிகள் வரை பல்வேறு வகையான விலங்குகளை உணவாக உட்கொள்கிறது. கொமோடோ டிராகன், ஆசிய நீர் உடும்பு, முதலை உடும்பு ஆகியவற்றை அடுத்து மிகப்பெரிய பல்லிகளில் ஒன்றாகும் இது. கூச்ச சுபாவம். அதன் வாழிடத்தின் பெரும்பகுதி மனித குடியிருப்புகளிலிருந்து வெகு தொலைவில் இருப்பதால் இது அரிதாகவே காணப்படுகிறது. பாலைவன பழங்குடி இனங்களிடையே விரும்பப்பட்ட ஒரு உணவுப் பொருளாக இது இருந்தது. அதனுடைய கொழுப்பு மருத்துவத்திற்கும் சடங்குகளுக்கும் பயன்படுத்தப்பட்டது. பெரண்டிஸ்கள் மேற்கு ஆஸ்திரேலியா, தெற்கு ஆஸ்திரேலியா, வடக்கு மற்றும் குயின்ஸ்லாந்தின் வறண்ட பாலைவன பகுதிகளில் காணப்படுகின்றன. இது ஆஸ்திரேலியாவில் வாழும் பல்லி இனங்களிலேயே மிக பெரியது. 2.5 மீட்டர் நீளம் வரையிலும் 20 கிலோ எடை வரையிலும் வளரக்கூடியது. தற்போது வாழும் பல்லி இனங்களில் 4வது பெரிய இனம். பெரண்டிகள் பொதுவாக மனித தொடர்பை தவிர்க்கின்றன. மனிதர்களின் கண்ணில் படுவதற்கு முன்பே ஓடி ஒளிகின்றது. இவை வேகமாக குழி தோண்டுவதால் சில நிமிடங்களிலேயே தங்குவதற்கான ஒரு வழியை தோண்டிவிடும். அவற்றின் நீண்ட நகங்கள் மரங்களில் எளிதாக ஏற உதவுகின்றன. இவை வேகமாக ஓடக்கூடியவை. 4 கால்களையும் கொண்டோ அல்லது பின்னங்கால்களை மட்டுமே பயன்படுத்தியோ இவைகளால் ஓட முடியும். இவை மாமிச உண்ணிகள், பெரும்பாலும் ஊர்வன, சிறிய பாலூட்டிகள், புறாக்கள் போன்ற பறவைகளை உணவாக உட்கொள்கின்றன. உயிருள்ள இரையை வேட்டையாடுகின்றன. இறந்த விலங்குகளின் உடல்களையும் தின்று வாழ்கின்றன. ஊர்வன இரைகளில் பெரும்பாலும் பல்லிகள், அரிதாக பாம்புகளையும் சாப்பிடுகிறது. கடலோர மற்றும் தீவு பகுதிகளில் வாழும் பல்லிகள் பெரும்பாலும் அதிக எண்ணிக்கையிலான கடல் ஆமை முட்டைகளையும் குஞ்சுகளையும் உண்கின்றன. பெரண்டிஸ்கள் வசந்த காலத்திலும் கோடை காலத்திலும் இனப்பெருக்கம் செய்கின்றன. ஆழமான மணல் வளைகளிலோ அல்லது கரையான் புற்றுகளிலோ முட்டையிடுகின்றன. ஒரு முறைக்கு பொதுவாக 6 முதல் 12 முட்டைகள் வரைக்கும் இடும். 9 12 மாதங்களுக்கு பிறகு குஞ்சுகள் வெளிவருகின்றன. பெரண்டிஸ் பல்லிகள் தங்களுடைய வாழும் சூழல் மண்டலத்தில் முக்கியமான வேட்டையாடிகளாகவும் இறந்த விலங்குகளின் உடல்களை உண்பவைகளாகவும் உள்ளன. இந்த பல்லிகள் இறந்த விலங்குகளின் உடல்களை உண்பதால் அவை நோய் பரவுதலை தடுப்பதுடன் ஒரு வகையான இயற்கை மறுசுழற்சிக்கும் உதவுகின்றன.